ஹிந்து தர்மங்கள் இது. அவைகள்லாம் கரெக்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கார்கள். காரணம் சொன்னேன், ராஜா ரொம்ப நல்லவன். ராஜா தர்மிஷ்டனாக இருந்தால் மக்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். மக்கள் நல்லவர்களாக இருந்தால் தெய்வம் சந்தோஷப்படும். தெய்வம் சந்தோஷப்பட்டால் காலத்தில் மழை பெய்யும். காலத்தில் மழை பெஞ்சால் பயிர்கள் செழிக்கும். பயிர்கள் செழித்தா ஜனங்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். ஜனங்கள் சௌக்கியமாக இருந்தால் நாடே சுபிக்ஷமாக இருக்கும். இத்தனை சௌக்கியமாக இருக்கக்கூடிய அயோத்தியில் ராஜாவாக இருந்த தசரதனுக்கு குழந்தை இல்லாமல் அவன் வருத்தப்பட்ட போதுதான் வசிஷ்டர் அபயப்பிரதானம் என்றால் உனக்கு குழந்தை பிறக்கும்னு சுமந்திரன் சொன்னார். ரிஷியசிருங்கர் அப்படின்னு ஒருத்தர் ஐஷ்ணு வந்து யாகம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அஸ்வமேதம் அப்படிங்கிற யாகம் பண்ணுறதாக தீர்மானம் பண்ணியாச்சு. தசரதன் வசிஷ்டரை பார்த்து சொன்னான், யாகத்துக்கு 3 முக்கியம். ரொம்ப ஒரு பூஜை, ஒரு ஹோமம், ஒரு யாகம், இது மாதிரிலாம் நாம் பண்ணுறதா இருந்தால் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல உள்ளது மந்திரம். அதில் சொல்லப்படுகின்ற மந்திரம் இருக்குது பாருங்க, அதில் தவறுதல் வரவே கூடாது. கரெக்டாக அதை சொல்லணும். தப்பாக சொல்கிறது ஒரு வகை, அந்த மந்திரத்தை சொல்லாமல் ஷார்ட்கட்டில் சொல்கிறது ஒரு வகை. இந்த 2 தப்பும் பண்ண மாட்டார் வசிஷ்டர். அது மாதிரி உள்ளவர்களை குருவாக எடுத்துக்கணும். இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது பரிஸ்தித்தின்னா, பெரும்பாலாக பிராமணர்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டாச்சு. நான் சொல்கிறது தான் உண்மை. கிராமங்கள்லாம் இது மாதிரி எங்களே மாதிரி இருந்தவர்கள்லாம் இப்போ இருக்கிறது இல்லை. யாருமே இந்த ஒரு வேதம் படிச்சுட்டு இந்த இதை பண்ணிலாம் இருக்கிறது இல்லை. மிச்சமாக பிடிச்சின்னு நிற்கிறது இந்த கோவில் பூஜை பண்ணுறவா தான். கோவில் பட்டாச்சாரும் நம்ம சிவாச்சாரியாரும் தான் அந்த கிராமத்தை பிடிச்சின்னு இருக்கா. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் குருக்கள் இருப்பார், பட்டாச்சார் இருப்பார், வேறு யாருமே இருக்கிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவரவர்கள் உத்தியோகத்துக்கு போயாச்சு. இந்த வேதம் படிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து தான் இந்த பழக்கம் வந்தது. இப்போ கோவிலில் பூஜை பண்ணுறவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்னா கோவில் பூஜை நின்று போயிடுறது. ஒரே ஒரு பிள்ளையா இருக்கா, அவருக்கு ஒரு அசௌகரியம், ஒரு தீட்டு, ஒரு இது அப்படின்னு சொன்னால் இந்த பையனை தான் பார்த்துக்க சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பையனையும் ஒரு 6 வருஷம் 10 வருஷம் வெளியில் அனுப்பிச்சா இதை யார் பார்த்துப்பா? அதனால் ஏதோ உபயுக்தமாக 6 மாதம் 1 வருஷம் இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கற்றுன்னு வாடா குழந்தை போரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அது மாதிரி படிச்சுட்டு வரத்தே முழுசாக படிக்க முடியல. அது மாதிரி நிர்பந்தங்கள் ஏற்படுறது. உச்சரிக்கிற சப்தங்களில் தவறுதல்கள் வர்றது. ஒரு கற்பூரம் காண்பிக்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே, இந்த மந்திரமே சிவபூஜை முடிஞ்ச பிறகு தான் காமிக்கணும். சிவபூஜை முடிஞ்ச பிறன்னு சொல்கிற மந்திரம் அது. ஏன் அப்படின்னா, குபேரனுக்கு ஒரு அனுகிரகம் பகவான் பண்ணியிருக்கார். என் பூஜையை பண்ணிட்டு உன் பூஜையை பண்ணி முடிச்சாதான் என் பூஜை பண்ணின பலன் உனக்கு பண்றவாளுக்கு அப்படின்னு. இப்போ நாம் பூஜை பண்ணும்போது குபேரனுக்கு தனி சிவபெருமான் பூஜை பண்ணிவிட்டு நந்திகேஸ்வரரை பூஜை பண்ணிவிட்டு அந்த சிவ நிர்மால்யத்தை நேரம் எடுத்துக்கக்கூடாது. சிவசொத்து குலநாசம். பெருமாள் கோவிலில் தான் துளசி தீர்த்தங்கள்லாம், சிவன் கோவிலில் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வாங்கிக்கவே கூடாது. அபிஷேகம் பண்ணுற பதார்த்தங்கள்லாம் வாங்கவே கூடாது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலே தோஷம். அது பெருமாள் கோவிலில் மட்டும்தான். அதுவும் அங்கே சாலக்கிராம தீர்த்தம். அது பெரும்பாலாக எந்த கோவில் எடுத்தாலும் ஒரு சாலக்கிராமம் இருக்கும். நித்தியப்படி பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது, சாலக்கிராமத்துக்கு தான் திருமஞ்சனம். அந்த சாலக்கிராம தீர்த்தம் அல்லது துளசி தீர்த்தம் தான். சிவங்கோவிலில் விபூதி குங்கும பிரசாதம் தான். ஒரு கால் அபிஷேகம், இன்னும் சொல்லப்போனால் 4 கால அபிஷேகம் சிவனுக்கு தான். 3 காலம் 4 கால அபிஷேகம் சிவனுக்கு தான். பெருமாள் கோவிலில் ஏதாவது ஏகாதசி, புனர்வ, சூரோகிணி இத்தியாதி நாட்களில் தான் திருமஞ்சனம்ங்கிறது. ஆனால் தீர்த்த பிரசாதம் பெருமாள் கோவில் தான், சிவன் கோவிலில் கிடையாது சாஸ்திரப்படி. சிவபூஜை பண்ணிட்டு அதை சிவபக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு குபேர பூஜையோடு முடிக்கணுங்கிறது அங்கே ஆகம விதி. அது வைதிக விதி. அப்படிதான். அந்த பூஜைக்கு பதிலாக சொல்கிற மந்திரம் தான் குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ அப்படின்னு.
அந்த மந்திரம் கூட ஸ்வரத்தோட சொல்ல முடியல. ஏன்னா அது அத்தியனங்கள்லாம் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்துன்னு பண்ணி அது மாதிரிலாம் பண்ணியிருந்தா தானே கரெக்டாக புரியும். அதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால பண்ண முடியல. இப்போ ஒரு பூஜை புனஸ்காரம் ஹோமம் எங்காத்துலேயும் கணபதி ஹோமம் பண்ணணும், எங்காத்துலேயும் நவகிர ஹோமம் பண்ணினோம், எங்காத்துலேயும் சுதர்சன ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் தான் பாமர ஜனங்களுக்கு தெரியறது. எங்களே மாதிரி உள்ளவாளுக்கு தான் அதில் என்ன ப்ராப்ளம்கள்ங்கிறது புரியறது. அந்த மந்திரத்தை கூட ஒழுங்காக உச்சரிக்க தெரியல. ஆகுதிகள் சகட்டு மேனிக்கு போடுறாள். எல்லாத்தையும் எல்லா தெய்வத்துக்கும் ஹோமம் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே சர்வதா இந்த பூர்ணாகுதிங்கிற பேரில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுற மத்தியில் அந்த வேலையே பண்ணக்கூடாது. வைதீகத்தில் ஆஜ்யந்தான் ஆகுதியே. ஆஜ்யாகுதி தான் சுவாமிக்கு. மூலிகை எல்லாம் வச்சுன்னு ஹோமம் பண்ணுறதெல்லாம் சாஸ்திரத்தில் அப்படிலாம் சொல்லலை. மூலிகையிலெல்லாம் கடைசியில் சிவ ஆகமத்திலேயோ சாக்தத்திலேயோ கானபத்தியத்திலேயோ சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இதில் சிலது நாயுருவி, அருகம்பில்லு, சீந்தல் கொடி, இந்த மாதிரி சில பதார்த்தங்கள்லாம் உபயோகப்படுத்தலாம். அது சொல்லப்போனால் அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஜனங்களுக்கு பாமர ஜனங்கள் தானே இவா சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நம்பி அதை பண்ணின்னு இருக்கோம். நாம் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அது ஓடின்னு இருக்கு. ஆனால் அது கர்மா. அது கர்மாவுக்கும் பக்திக்கு என்ன வித்தியாசம்னா, பக்தி பாவத்தினால விடுறது. கோவிலில் பகவானுக்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், கோவிலில் சுவாமிக்கு ஒரு புஷ்பம் சாத்துறேன், ஒரு அபிஷேகம் பண்ணுறேன், ஒரு நைவேத்தியம் பண்ணுறேன்னா அமந்திரகம் வாப்பி சமந்திரகம் வா அப்படின்னு விட்டார் ஆச்சாரியா. நீ உனக்கு மந்திரம் தெரிஞ்சு பண்ணினாலும் சரி, மந்திரம் தெரியாமல் பண்ணினாலும் சரி, உன் பக்தி இருந்தால் போரும் அது பலிக்கும். ஹோமங்கள் வரத்தே அப்படி கிடையாது. பூஜைகளில் உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் தெய்வ அனுகிரகம் பண்ணணும். ஹோமங்கள்லாம் பண்ணும்போது அந்த முறைப்படி பண்ணினாதான் அனுகிரகம். அதுல தவறுதல் பண்ணினெல்லாம் அதுக்கு பலன் கிடையாது. அப்ப முழுசா தெரிஞ்சவாளா இருக்கணும். அதை சொல்றான் தசரதன். இப்ப நான் ஹோமத்துக்காக இத்தனை சொன்னேன். யாகம்ங்கிறது, யாகம் பெரிய விஷயம். வசிஷ்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு பயம் இல்லை. மந்திரத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது என்னன்னால் தட்சிணை. யஜ்ஞ ஆயுஷ்மான் சதக்ஷிணாபிதாயுஷ்மான் தே நத்வா யுஷாயுஷ்மந்தங்கரோமி. எந்த ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணினாலும் இதுக்கு இவ்வளோதான் விலை அப்படின்னு நம்ம மதத்தில் கிடையாது. இத்தனை ரூபா கொடுத்தாதான். 100 ரூபா கொடுக்குறவாளுக்கு என்ன கணபதி ஹோமமோ அதே கணபதி ஹோமம் தான். 10,000 ரூபா கொடுக்குறவாளுக்கும் அதே மந்திரம் தான். 100 ரூபா கொடுக்குறவாளுக்கு இத்தினோண்டு மந்திரம், 10,000 ரூபா கொடுக்குறவாளுக்கு ஒரு முழ நீல மந்திரம் நான் சொல்கிறோம். ஒரே மந்திரம் தான். எண்ணிக்கையில் வேணால் வித்தியாசப்படும். ஏழைக்கு ஒரு பூஜை, ஏழைக்கு ஒரு ஹோமம், பணக்காரனுக்கு ஒரு பூஜை, பணக்காரனுக்கு ஒரு ஹோமம்ங்கிறது நம்ம ஹிந்து மதத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் யாருக்கு என்ன தகுதியோ அதை அனுசரித்து தட்சிணை கொடுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நாம் கவனித்தோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய தரம் உயர உயர நாம் நம்மளோட உபயோகிக்கிறதுனுடைய குவாலிட்டியை ஒசத்திக்கிறோம். நல்ல வேஷ்டி வாங்கி கட்டிக்கிறோம், சங்கிலியை போட்டுக்கிறோம், சென்ட்டை போட்டுக்கிறோம், சட்டையெல்லாம் பார்த்தா நல்ல சட்டையாக வாங்கி பார்த்துக்கிறோம். எழுதுகிற பேனா கூட 2 ரூபா 3 ரூபா பேனா வச்சுன்னு எழுதுறதில்ல. நல்ல ரூபா மதிப்பாக உள்ள பேனா வச்சுன்னு தான் எழுதுகிறோம். நடந்து போன நாம், சைக்கிளில் போன நாம், பஸ்ஸில் போன நாம் அதை மாற்றி பைக்கில் போய் இப்போ காரில் போகிறோம். சாப்பாடு கூட இந்த கடையில் தான் மளிகை சாமான்லாம் வாங்கணும், இந்த எண்ணெயை தான் வாங்கணும், இந்த மாதிரி தான் வாங்கணும், இந்த நெய் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோமோனோ. அப்புறம் கோவிலில் பர்த்தா மட்டும் அப்படியே என்ன பழைய 10 ரூபாயை வச்சுன்னு விவகாரம் பண்ணுறது. பாக்கி எல்லாத்தையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறியோனோ. கோவிலில் வரத்தே மட்டும் என்ன பழைய 10 ரூபாயை கட்டினா அழகுது. அங்கேயும் ஜம்முன்னு அது மாதிரி பகவானுக்கு ஒரு தாமரப்பூ மாலையை வாங்கி போடுறது, ரோஜாப்பூ மாலையை வாங்கி போடுறது, ஒரு தார் பழத்தை கொண்டு நைவேத்தியம் பண்ணுறது, நல்ல வேஷ்டியாக பெருமாளுக்கு கட்டுறது, பூஜை பண்ணுறவருக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்கறது, 5 ரூபா தான் கொடுக்கணும் இங்கே இருக்கா. அது வேற இன்னும் என்ன கவனிச்சா தெரியும். சில பேருக்கு சுய புத்தியே கிடையாது. பக்கத்தில் உள்ளவன் 5 ரூபா கொடுத்தாங்கன்னா இவன் 5 ரூபா தான் கொடுப்பான். பக்கத்தில் 2 பேரும் ஒரே பல்லாக்கில் போகிறானோன்னு பின்னாடி அவன் என்ன ஏழையோ அவனுக்கு என்ன சக்தியோ 5 ரூபா கொடுக்குறான். உனக்கு என்ன சக்தின்னு உனக்கு தெரிய வேண்டாமா?
நாம் கொடுக்கறதே நிறையா தானே கொடுக்கணும், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தானே கொடுக்கணும். அந்த அந்த வேதம் என்ன சொல்கிறது? யஜ்ஞ ஆயுஷ்மான் சதக்ஷிணாபிராயுஷ்மான். நெருப்புன்னு ஒன்று இருக்குது. இதில் சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு உண்டா? கொஞ்சம் யாராவது சொல்லுங்க. சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு உண்டா? நெருப்பில் எந்த நெருப்பாக இருந்தாலும் சுடும். இது சின்னது பெருசுன்னு எதை வச்சுன்னு சொல்கிறோம்? அதில் போட்ட விறகை வச்சுன்னு சொல்கிறோம். நாம் அதில் விறகு நிறையா போட்டால் அது பெரிய நெருப்பாகிடுறது, விறகு குறைச்சி போட்டால் அது சின்ன நெருப்பாக இருக்கு. அதுபோல தட்சிணையை நிறையா கொடுத்தா அது பெரிய யாகமாகிடும், தட்சிணையை குறைச்சி கொடுத்தா அது சின்ன யாகமாகிடும். அந்த யாகத்தினுடைய சக்தி எதனால் வளரும்? சதக்ஷிணாபிராயுஷ்மான் தேனத்வாயுஷாயுஷ்மந்தங்கரோமி. அதனால தசரதன் சொல்கிறான், தட்சிணையை நான் கரெக்டாக கொடுப்பேன், ஏமாற்ற மாட்டேன். ஏன்னா வசூல் பண்ணுவா எல்லா இடத்துலையும் அமக்கலமாக கொடுக்கறதே உள்ளே இழுத்துருவாங்க. ஐயா ஒழுங்காக கொடுக்க மாட்டா, கொடுக்கறதேவும் அதே மாதிரி கொடுக்கணும். நான் என்ன சொல்லுவேன், யார்கிட்ட என்ன அளவுக்கு உழைப்பை வாங்குறமோ அதுக்கு கொடுத்தே ஆகணும். அதில் அவளை கை வைக்கவே கூடாது. தட்சிணையை நான் கொடுத்துட்றேன். மூணாவது அன்னதானம். எந்த காரியம் பண்ணினாலும் அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணினாதான் அந்த நம்ம இந்து மதத்தில் அந்த காரியம் பூர்த்தியாகும். அதனாலேயே நமது சாஸ்திரங்கள் எல்லாம் அன்னதானத்தை விதிச்சிருக்கு. இங்கேயே இப்போ முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுக்குறோமோன்னு. எதற்காக? காதுக்கும் உணவு, வாக்குக்கும் உணவு. பகவத் பிரசாதத்தை கொடுத்தாதான் இந்த யஜ்ஞம். இதுக்கு ஸ்ரவண யஜ்ஞம்னு பேர். இப்போ நாம் சொல்கிற அந்த ராமாயணத்துக்கு ஸ்ரவண யஜ்ஞம்னு பேர். மகாபாரதங்கள்லாம் பண்ணினா சாப்பாடே போடணும் கடைசி நாள் அன்னைக்கு. எங்கள் அப்பா காலத்துலேயும் சரி, எங்கள் காலத்துலேயும் சரி, 10-15 மகாபாரதங்கள்லாம் 3000 பேர் சைதாப்பேட்டையில் காரணீஸ்வரர் கோவிலில் 18 நாள் மகாபாரதம் சொன்னேன். பூர்த்தி அன்னைக்கு 3000 பேருக்கு சாப்பாடு இலை போட்டு. ராஜகோபால சுவாமி பாளையங்கோட்டில் இருக்கு பாருங்க, அங்கே மகாபாரதம் சொன்னேன். இது மாதிரி பூர்த்தி அன்னைக்கு எங்கள் அப்பா இந்த டபீர் தெருவில் சொன்னார், நடு டபீர் தெருவில் 79-80 தெரு முழுக்க அடைச்சி சாப்பாடு. ஏன்னா அதெல்லாம் பெரிய யாகம் மாதிரி, அதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம். ஏன்னா இத்தனை நாள் நாம் பகவத் பிரீத்தியாக இந்த காரியத்தை பண்ணும்போது பகவான் வந்து அதை ஏற்றுப்பார். சாப்பிட்ற யாராவது ஒத்தரில் பகவானாக இருப்பான். எல்லாருமே பகவத் ஸ்வரூபம்னாலும் நம்ம பெரியோர்கள்லாம் முட்டாள் கிடையாது. இவெல்லாம் என்ன சொல்கிறான், நீ சாப்பாடு போட்டு சோம்பேறியை வளர்க்குறேங்கிறான். இந்த கட்சிகள்லாம் உண்மையாகவே இவர்கள் தான் சோம்பேறியை வளர்க்கறது. இலவசங்களை கொடுத்து கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்க, நன்னா இருக்கிறவனுக்கும் கொடுத்து உழைக்கிறவனையும் முட்டாளாக பண்ணிவிட்டான், சோம்பேறியாக பண்ணிவிட்டான். அது பிச்சைக்கு சமானம் இல்லையோ? பிச்சைக்கு இந்த இந்த கவர்மெண்ட் வந்தவுடனே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தவுடனே இந்த மானியம் வேண்டாம், ரேஷன் கார்டு இதில் இது வேண்டாம் அது வேண்டாம்னு எழுதி கொடுக்குறவன் தான் யோக்கியமானவன். அதெல்லாம் ஒரு ஏழைக்காக உள்ளது. நமக்குள்ள சௌக்கியத்தில் 50 ரூபா 25 ரூபா வந்து அந்த அந்த காசை பிடிங்கி நீ என்ன பண்ண போற? அதை நாம் ஏற்றுக்கவே கூடாது. சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது சோம்பேறியை வளர்க்கறதுக்காக இல்லை. இத்தனை கூட்டத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து தெய்வம் சாப்பிட்டுட்டு போகும், நமக்கு தெரியாது. அதுக்காக தான் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது. அன்னதானம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். அதை கூப்பிட்டு சொல்லிட்டான் தசரதன். ஏன்னா யாகசாலைங்கிறது வேற, சாப்பிட்ற இடம்ங்கிறது வேற. அந்த பூஜை நடக்கிற இடத்துல தான் தசரதன் உட்கார்ந்தாகணும், வசிஷ்டரும் இருப்பார். சாப்பாடு நடக்கிற இடம் அடுத்த பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அவர்களை கூப்பிட்டு சொல்லிட்டான், எக்காரணம் கொண்டும் அலட்சியம் பண்ணக்கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாது, சாப்பாடு போடுறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணினா யாருக்கு பாவம்னா, யார் சாப்பாடு போடுறானோ அவனுக்கு தான் பாவம் வந்து சேர், உங்களுக்கு பாவம் கிடையாது, எனக்கு தான் பாவம் வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டான் முதல்லையே. அதனால் ஜாக்கிரதையாக அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு விட்டார். இத்தனை ஏற்பாடு பண்ணி யாகத்துக்கு நாளெல்லாம் குறித்து ரிஷியசிங்கரையும் ஐஷ்ணு வந்து அஸ்வமேதம் நடக்கிறது. அசாத்தியமான யாகம் அஸ்வமேதம்ங்கிறது.
யாகம் பண்ணினா அங்கே சாப்பாடெல்லாம் எப்படின்னா, சாப்பாடு இப்படி போட்டுருக்காருன்னா கார்த்தால 8 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி பரியந்தம் சாப்பாடு. இந்த பட்டர் பிரானோட அப்பா இருந்தார் பாருங்க, கூரத்தாழ்வார் அப்படின்னு ஒரு மகான், ஆண்டாள்னா அம்மாவுக்கு பெயர். தேவராஜன் சந்நிதியில் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு தாயாரும் பெருமாளும் பேசின்னு இருக்கும்போது ஜல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுது. என்ன சத்தம் இது அப்படின்னாள் தாயார். மகாதேவின்னு பேர் அம்பாளுக்கு, பெருந்தேவின்னு தமிழில் சொல்கிறோமோ, ஸ்ரீசூக்தம் தான் அது. மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாதேவியை ச மகாதேவின்னு சொல்கிறோமோ, அதுதான் தமிழில் பெருந்தேவி அப்படிங்கிறது. இதுப்பா ஆறாவமுதன் அப்படின்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு பெயர். இல்லை ஒரு விசேஷம் சொல்லட்டுமா, உங்கள் வைஷ்ணவாலில் கூட நீங்கள் அந்த பேரை வச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்கள் குடும்பத்தை கவனிச்சேன்னா அபர்யாப்தாமிருத சர்மா, நாராயண சர்மா, ஸ்ரீனிவாச சர்மா, லக்ஷ்மி நாராயண சர்மா, திரும்ப திரும்ப இப்படியே இருக்கும். இந்த பேர் தான் எங்கள் குடும்பத்தில் வந்துட்டே இருக்கும், அபர்யாப்தாமிருத. இப்போ எங்கள் அண்ணா கூட ஒருத்தர் இருக்கார், இந்த ஸ்ரீதர தீட்சிதர்னு, வேத பவனம்னு வச்சு நடத்துகிறார். அவர் பேரே அபர்யாப்தாமிருதன் தான், அவரோட சர்மாவே அபர்யாப்தாமிருதன் தான். ஏன்னா எங்கள் குடும்பத்தோட பழக்கம் அது. சம்ஸ்கிருதத்தில் உள்ள அந்த பெயர் தமிழில் சொல்கிறோம் நாம், பெருந்தேவின்னு. பெருந்தேவி கேட்குறாள், என்ன சப்தம் இது அப்படின்னு. கூரத்தாழ்வானுடைய அன்னதான சத்திரத்தோட கதவு சாத்திர சப்தம் அப்படின்னா 1 மணிக்கு. 1 மணிக்கா? அப்போ இத்தனை நேரம் அன்னதானம் நடந்துதா? ஆமாம். இப்படி போட்டால் கட்டுப்படி ஆகுமோன்னாலாம் தாயார். சொன்னவ யாரு? மகாதேவி வித்மை. சொன்னவ பெருந்தேவி. இப்படி போட்டால் கட்டுப்படி ஆகுமோ அப்படின்னு ஒரு சரித்திரம். அப்புறம் தான் அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தோடு வந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில். அன்னதானங்கள் அப்படி. சிறுத்தொண்ட நாயனார் அப்படி தான். சிறுத்தொண்ட நாயனார் பண்ணின அன்னதானத்தை பார்த்துட்டு கைலாசம் போன நாரதர் சிவபெருமான் விசாரிக்கிறான், நாரதா என்ன விசேஷம் அப்படின்னு. நான் பூலோகம் வெளுக்கிறது கைலாசம் கருக்கிறதுன்னார் அவர். புரியலையேன்னா, பூலோகம் வெளுக்கிறது கைலாசம் கருக்கிறதுன்னார் அவர். கைலாசம்ங்கிறது வெண்மையினுடைய அடையாளம், வெண்மைங்கிறது புண்ணியத்தோட அடையாளம். சிறுத்தொண்ட நாயனார் பண்ற அன்னதானத்தினால பூலோகம் வெண்மை ஆயிடுத்து, அதோட கம்பேர் பண்றதே கைலாசம் கருத்து படுத்துனார். அப்படி பண்றார் அவர் அன்னதானம் அப்படின்னு அந்த சரித்திரத்தில் வரும். அது இப்படி இல்லாம் அன்னதானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பண்ணுவார்கள். இப்படி பண்ண ஆரம்பிச்சா சாப்பாடு போடுறத எப்படி போடணும் அப்படின்னு சொன்னா, அந்த இப்போ இப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாம் கேட்டரிங்காரா தான். அவள் ஐட்டத்தை சொல்லுவா நம்மக்கிட்ட. அவள் சொல்கிறத இங்கிலீஷில் வேற சொல்லாதா, 11 பிக்கிள் பட்டர் மில்க் அப்படின்னு உடனே நாமும் என்னமோ அது நீர் மோரை தான் அதை சொல்கிறான். அப்படி நீர் மோரை தான் ஒரு ஐட்டம் மாதிரி சொல்கிறா நம்மக்கிட்ட. அது என்னமோ நமக்கு பெருசாக ஜாங்கிரியை சொன்ன மாதிரி தோணும். அது அவர்களை நம்பி விட்டுடுறோமா? அதுக்கு ஒரு ஸ்பூன் தான், கறியிலேருந்து ஆரம்பிச்சு இலை கணக்கு தானே அவளுக்கு. இங்கே வடைன்னா திரும்பி பார்க்காம வடைச்சுட்டே போயிடுவான். இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு வடைக்கு மேலே போடக்கூடாது. நம்ம கூட்டு கூட சொன்னோம்னா, அந்த இது போடலையா சார் உங்களுக்கு, யார் சார் அது சொல்லுங்க அவரை அப்படின்னு நம்மக்கிட்ட பேசிட்டு பண்ணியிருந்தாலும் ஒரு வடையை எடுத்துக்கொண்டு போட மாட்டான் நம்மக்கிட்டமோ. அங்கே யாரு நிற்கிறானோ அவன் சூப்பர்வைசர் மாதிரி அவனை கூப்பிட்டு சொன்னா, இருங்க சார் அவன் போடலைன்னா நான் போடுறேன் அப்படின்னு எடுத்துன்னு வந்து அவன் போடணுமோன்னு. எப்படி சார் உங்களுக்கு போடாமல் போனா, யார் சார் அது நம்மகிட்ட கட்டுருப்பான், ஒரு வடையை கொண்டு வந்து போட மாட்டான். ஏன்னா அங்கே கட்டளையே இப்படி போடணுங்கிறது தான். அப்படிலாம் போடக்கூடாது. சாப்பாடு எப்படி போடணும்னா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்படி நடந்தது ஒரு காலத்தில், நான்லாம் பார்த்துருக்கேன். சாப்பாடு போட வரதே பாயசம் போட்டோமான்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்பா. அந்த வேண்டாம் வேண்டாங்கிறதவே கவனிச்செல்லாம் தெரியும். இந்த கை இருக்கு வரும், வேண்டாம் வேண்டாம் இப்படி உள்ளே போகும். இலையிலேருந்து இப்படி உள்ளே போனாலே வேணும்னு அர்த்தம். போட்டு விடணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, வேண்டாம்ப்பா அப்படின்னு 2 கையை காமிப்பா, அப்பையும் போட்டு விடணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், இல்லை போடுவேன், வேண்டாம் வேண்டான்னு
இல்லை போடுதான இப்படி குனிஞ்சது போடாதேம்மா, அப்பையும் இடுக்கு வழியாக போடுவா. இப்படி எப்படி பண்ணாலும் போடணும்னா அவன் என்ன இலையிலேயே சமாதியாக இருந்தா அவனை என்ன பண்ணுறது? அவனால் சாப்பிடணுமா வேண்டாமான்னா சில பேர் கவனிச்சு போடாதே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு கத்துவான். அப்பதான் விடணும் அவனை. என்னால் சாப்பிட முடியாது போட்டுறாதே. அஹோ அப்படியே சொல்றார் வால்மீகி ராமாயணத்தில். அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்தே இதி சுஸ்ரவ ராகவா. இப்படி ஒரு சொல்ல கேட்டான் தசரதன்னா. எப்படி ஒரு சொல்ல? தசரதா நாங்கள்லாம் திருப்தி அடைஞ்சிட்டோண்டா, எங்களால் சாப்பிட முடியலடா, எங்களை விட சொல்றான்னு அவ சொல்றாளாம். இவன் என்ன சொல்றான்? இன்னும் ஒரு லாடு போட்டுண்டாதான் ஆபோசனம் உத்தராபோசனம் போடுவேங்கிறான். உத்தராபோசனம் ஒன்று அது போட்டால் தான் ஏந்திருக்கலாம் இலையை விட்டு. இன்னும் ஒரு ஜாங்கிரி போட்டுக்கணும், இன்னொரு லாடு போட்டுக்கணும் அப்படின்னு. அந்த காலம் அது. பொதுவாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், சாப்பிட்றது ஒரு தவம். அது எப்போ தவமாகும்னா இலையில ஒன்றை கூட எரியாமல் சாப்பிட்டா. ஒருத்தர் சாப்பிட்றதே சாப்பிட்டு எழுந்திருக்கிறதே பார்த்தா இத்துணூண்டு வச்சுக்கணும், வழித்து சாப்பிடக்கூடாது இலைய. ஏன்னா இந்த இலையை கொண்டு போடுறதே அதை நாய் சாப்பிட வரும். அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்கணும், அதை வழித்து சாப்பிடக்கூடாது. அது வழித்து சாப்பிட்டா நாய் சாபம் கொடுக்கும், கஞ்சாப்பா இலைன்னு. அதனால அதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு தான். அதனால ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ சாதம் எடுத்து ஓரமாக வச்சுடணும் இலையில. வச்சுட்டு அன்னம் நனிந்தியாத் தத் விரதம் பிராணோவா அன்னம் சரீரமன்னாதம் பிராடே சரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராண பிரதிஷ்டிதா அப்படின்னு வேதம் சொல்றது. அன்னம் நனிந்தியாத், எக்காரணம் கொண்டும் அன்னத்தை எரியாதே, கொச்சப்படுத்தாதே அப்படின்னு சொல்றது. ஏன்னா பிராணோவா அன்னம், உயிர் இல்லையா சாப்பாடு. இந்த ஒரு சாப்பாடு உனக்கு அதிகப்படி, இது இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத எரியவே கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது ஒரு தவம். அது இப்படி யார் சாப்பிட்றாலோ அவனுக்கு வாயுசு முழுக்க சாப்பிடவும் முடியும், சாப்பாடும் கிடைக்கும். எவன் எரியறானோ அவனுக்கு தான் பிரச்சனையே. அந்த காலத்தில் எரிய மாட்டார்கள், அதனால கத்துவார்கள் போடாதே. நீ ஏன்னா எதை வேணாலும் போட்டுக்கோ, நான் எரிஞ்சிட்டு போறேங்கிற வாழ்க்கை ஒன்றும் விஷயம் இல்லை. எரியக்கூடாதுங்கிறதுனால போடாதே போடாதேன்னு கத்துவார்கள். தானங்கள்லாம் பிராச்சி முகோத்ரே ததௌ ராஜா திசம் ஸ்வகுலவர்தனா. கிழக்கு திக்க ஹோதா அத்வர்யு உத்காதா பிரம்மா அப்படிங்கிற 4 பேருக்கு 4 திக்க தானம் பண்ணினா தசரதன். தசரதன் பண்ணிவிட்டு யாகங்கள்லாம் முடிஞ்சு அவபிருத ஸ்நானம்னு பேர். ரொம்ப விசேஷம். யாக பூர்த்தி ஆன உடனே அந்த யாக சாமான்கள்லாம் எடுத்துட்டு ஒரு நதிக்கு போய் அல்லது ஒரு குளத்துக்கு போய் அங்கே ஒரு இஷ்டி ஒரு யாகம் உண்டு, அந்த யாகத்தை பண்ணிவிட்டு எல்லாரும் அதில் குளிக்கணும். அந்த சம்பிரதாயம்தான் பிரம்மோத்சவத்தில் கடைசி நாள் அன்னைக்கு தீர்த்தவாரின்னு சொல்கிறா பற்றியில. அது எல்லாமே இதை அனுசரித்து தான், யஜ்ஞத்தை அனுசரித்து தான். அது எல்லாமே யஜ்ஞம் பண்ணும்போது கடைசி நாள் அன்னைக்கு அது உண்டு. அதை நாம் பூஜையில் அதை வச்சுருக்கோம் அப்படிங்கிற ரீதியில். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கிரேடு, அந்த அவபிரதத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கிரேடு. அதில் போய் ஸ்நானம் பண்ணினா அத்தனை பாவமங்களும் போயிடும். விஷயம் தெரிஞ்சவர்கள் பண்ணுவார்கள். யாகம்ங்கிறது வேற, ஹோமம் வேற. திரும்பவும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சுதர்சன ஹோமம், சண்டி ஹோமம், கணபதி ஹோமம், இதுக்கெல்லாம் ஹோமம்னு பேர். இதெல்லாம் யாகம் கிடையாது. அதெல்லாம் காமிய கர்மா, நம்ம ஆசைக்காக பண்ணுறது. யாகங்கிறது சோமயாகம் முதலிய யாகங்கள். உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம கேலண்டரை கிழிக்கிறோமோன்னு. இப்போ இன்றைக்கி ஏகாதசி, 17ஆம் தேதி அமாவாசை, 18ஆம் தேதி கேலண்டரை கிழிங்கோ. அதில் என்ன போட்டிருக்கோம்? பிரதமை அப்படின்னு போட்டுவிட்டு இஷ்டின்னு போட்டிருக்கோம். இஷ்டி அப்படின்னு போட்டிருக்கோம். யாராவது பார்த்துருக்கல? கேலண்டரில் படிச்சிருக்கோமா நம்ம? அப்படின்னா என்ன இஷ்டி அப்படின்னா என்ன? அது ஒரு யாகம் பண்ணுற நாள். அது ஒரு யாகத்துக்கு இஷ்டின்னு பேர். மனிதர்களுக்கு அன்று ஒவ்வொரு நாளும் பசிக்கிறது. தெய்வங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பசிக்கும். அர்த்தமாசே தேவா யுஜ்யந்தே தஸ்மாதஹரஹர் மனுஷ்யா யுஜ்யந்தே. அர்த்தமாசே தேவா யுஜ்யந்தே
மாசி பித்ருப்ய கிரியதே. மாசத்துக்கு ஒரு தடவை பித்திருக்களுக்கு பசி வர நாள் தான் அமாவாசைங்கிறது. தெய்வங்களுக்கு பசி வர நாளுக்கு இஷ்டின்னு பேர். மனிதனுக்கு அன்னைக்கு பசி வரும். அந்த யாகங்கள் பவித்திரமானது. அந்த யாகத்தில் உள்ள புகை நம்ம மேலே பட்டுதுனாலே பவித்திரமாயிடும். இந்த மழைக்கெல்லாம் அதுதான் காரணம். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, பர்ஜன்யாத் என்ன சம்பவா அப்படின்னு. அந்த யாகத்துக்கும் மழைக்கும் சம்பந்தம் உண்டு. மழை பெய்யும் காலத்தில் பெய்யணும், அது உபயோகமாக பெய்யணும். அது மாதிரி யாகங்களை பண்ணி அந்த தட்சிணைகள்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அங்கமாக புத்திரகாமேஷ்டி அப்படின்னு. இது பாவம் போகிறதுக்காக உள்ள கர்மா. புத்திரகாமேஷ்டிங்கிறது காமிய இஷ்டி. அது தனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யாகத்தை பண்ணுறார் தசரதன். அப்படி யாகம் பண்ணின உடனே அந்த யாகம் முடிஞ்சறத அந்த ஹோம குண்டத்திலேருந்து ஒரு மனிதன் வெளியில் வந்துட்டான். கண்ணங்கரேன்னு இருக்காவும் பார்க்கறதுக்கு. கையில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இருக்கான், தங்க பாத்திரம், வெள்ளி மூடி போட்டு. இப்படி சொல்றா. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. தங்க பாத்திரம், வெள்ளி மூடி போட்டிருக்கு. அந்த மூடியும் தங்கமாக இருக்கக்கூடாதோ அப்படி இல்லை, அதுக்கு மூடி வெள்ளியால் இருக்கு. அதில் பாயசம் இருக்கு. தசரதரை பார்த்து அவன் பேசுறான். இதன் துன்று பசார்தூலா பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹானத்வம் தன்யமாரோக்கியவர்தனம். இந்த பாத்திரத்தில் இருக்கிற பாயசம் இருக்கு. இது தேவ நிர்மித்தம், தேவலோகத்தில் செய்யப்பட்ட பாயசம். தரித்திர சேமியா பாயசம் இல்லை, தேவலோகத்தில் செய்யப்பட்ட பாயசம். அதனால என்ன அர்த்தம்? ஒரு பிட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிரஜாகரம், அது மட்டும் இல்லை, குழந்தையை கொடுக்கும்னா. இந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டா கர்ப்பம் வந்துடும். இப்படி சொன்னா இருக்காது, நம்ப முடியுமா? நம்ப முடியுமா இருக்காது? எல்லாமே நீங்கள் எல்லாருமே படிக்கிறோம். நம்ம எதை படிக்கணுமோ அதை படிக்கல. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கலாக இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. இந்த உயிரணுக்களை சேர்க்கறதுக்கு பார்த்தீங்களா, அது கேப்சூல் மாதிரி. அதை முழுங்கினா குழந்தை வந்துருங்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம ஹிந்து மதத்தில் சொன்னது எதுவும் கற்பனை கிடையாது, மூடத்தனம் கிடையாது. அதில் எல்லாத்துலேயுமே அறிவியல் இருக்கு. அது என்னங்கிறத நாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் புரியும். உலகம் முழுக்க உயிரால் நிரம்பப்பட்டு இருக்கு. எல்லா பொருள்கள்லையுமே உயிர் இருக்கு. ஒரு ரவா, ஒரு மைதா, ஒரு அரிசி மாவு, ஒரு தானியங்கள், இதை வச்சு டைட்டான டப்பாவில் போட்டு மூடிட்டு ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு, இல்லை ஏதாவது ஒரு லேசாக ஒரு தண்ணி அது மேலே தெளிச்சுட்டு ஒரு மூடிவிட்டு ஒரு 2 மாதம் கழித்து திறந்து பார்த்தா என்ன இருக்கும்? அதில் எப்படி வந்தது? அதுதான் இந்த கேள்வி. அது எப்படி வந்தது? நாம தான் மூடி தானே வச்சிருக்கோம். அதை எப்படி வருது அதில் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் உயிர் இருக்கு. அதுக்கு உடம்பு கிடைக்காம தவிக்கிறது. நாம சாப்பிட்ற பதார்த்தங்கள்லாம் உயிரால நிரம்பினது தான். ஒரு மகான்கள்கிட்ட போய் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னா அந்த காலங்கள்ல எல்லாம், இப்ப நம்ம சந்தான கோபாலரை கையில கொடுத்து வாங்குறோமோ, மன்னார்குடியில் அந்த பழக்கம் உண்டு. மன்னார்குடி கோவிலில் வெண்ணெய் கொடுப்பா, பிரசாதமாக வெண்ணெய் கொடுப்பா, வாழைப்பழம் கொடுப்பா. இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள பிரதானமான பழங்கள்ல பிரதானமானது வாழைப்பழம் தான். பலம் மனோரத பலம் பிரததாதி சதா நிருணா புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்த்தம் அத்தசாந்திம் பிரயச்சமே அப்படின்னு. குழந்தை பிறக்கிற சக்தியே வாழைப்பழத்தினால தான். வாழைப்பழத்துக்கு அத்தனை சக்தி. அந்த வாழைப்பழத்தை கையில் வச்சுன்னு குழந்தை பிறக்கிற மந்திரத்தை அபிவந்திரணம் பண்ணி கொடுப்பா, சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு
அல்லது மாம்பழம் கொடுப்பா. இந்த 2 பழம் தான் எனக்கு தெரிஞ்ச. ஆப்பிளை கையில் கொடுத்து ஆரஞ்சை கையில் கொடுத்து இப்படிலாம் குழந்தை பிறக்கும்னு யாரும் சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவா, மாம்பழம் இருந்தால் கொடுப்பார்கள். இந்த 2 தான். இதுலேயே 2 விசேஷம் சொல்கிறேன். ஆண்கள் பக்கம் கோளாறாக இருந்தால் வாழைப்பழம் கொடுக்கணும், பெண்கள் பக்கம் கோளாறாக இருந்தால் மாம்பழம் கொடுக்கணும். அதுலேயும் இருக்குது சாஸ்திரம். ஆண்கள் பக்கம் ப்ராப்ளமாக இருந்தால் வாழைப்பழம் கொடுக்கணும், பெண்கள் பக்கம் ப்ராப்ளமாக இருந்தால் மாம்பழத்தை மந்திரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை சாப்பிட்டா குழந்தை வருமானால் புருஷ ஸ்திரீ சம்பந்தத்தினால ஏற்படக்கூடியதான கர்ப்பமானது டைரக்டாகவே ஏற்படும்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. இன்னைக்கு வேணா அதை நம்ப முடியாதபடிக்கு இருக்கலாமே தவிர இன்னும் கொஞ்ச காலம் போன உடனே அதை நிரூபிக்கும். அறிவியலானது நிரூபிக்கிறத நம்ம சாஸ்திரம் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது புரியும். ஒரு 50 வருஷம் முன்னாடி குந்திக்கு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத மகாபாரதத்தில் சொல்லும்போது சூரிய பகவான் சொல்றார், யோனியதா நதுஷ்யேதா, உன்னை நான் தொடமாட்டேன், நீனும் நானும் உடம்புனால தொட்டுக்காம என் அனுகிரகத்தினால உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றார். அது 50 வருஷம் முன்னாடி எங்க தாத்தா சொல்றதே திணறிப்பார். இதை எப்படி ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றது அப்படின்னு. இன்னைக்கு நான் அந்த திணறலே பட வேண்டானா, இன்னைக்கு ஈஸியா குழந்தைக்கு கூட புரியும். ஒரு ஆணும் பெண்ணும் தொட்டுக்காமலேயே ஒரு குழந்தையை உண்டாக்க முடியுமா முடியாதா? சயின்ஸ்ல டாக்டர்லாம் உருவாக்கி தானே கர்ப்பத்தில் வைக்கிறா. முடியுங்கிறது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கணும். இது புராணத்தில் இருக்கே. சூரியன் சொல்றாரு, உன்னை நான் தொடமாட்டேன், தொடாமலேயே உனக்கு குழந்தை வரும் அப்படிங்கிறார் அவர். அப்ப அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்க, பலவிதமா இருக்கு. அது மாதிரி இந்த உணவுகள் மூலமாகவும் குழந்தையை உண்டு பண்ண முடியும்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால இந்த பாயசத்தை கொடுத்து, இது பிரஜாகரம் கிருஹானத்துவம் தன்யம் ஆரோக்கிய வர்தனம், இதை உடம்ப புஷ்டி பண்ணி ஆரோக்கியத்தை கொடுத்து குழந்தையை கொடுக்கக்கூடியதான பாயசம் இது. இதை உன் மனைவிகளுக்கு கொடு. இதை யார் குழந்தை பெற்றுக்க போறாலோ அவளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயச பாத்திரத்தை தசரதன் கையில் கொடுத்துட்டு அந்த தெய்வம் மறைஞ்சு போயிடுது.